அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அப்படின்றத பார்த்தோம். கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் எதுக்காக இருக்கு, எப்படி ஒரு இடத்த வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கும்பகோணத்தை வச்சு சொன்னேன். உலகத்தில் இருக்கிற அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் வச்சு அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது. கோஆர்டினேட் சிஸ்டம்ல இந்த அடுத்த வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் போன வீடியோவில் கடைசியில் பார்த்தோம். ஒரு லைனை வரைஞ்சி அந்த லைனை வந்து வெக்டரா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் போன வீடியோவில் கடைசியில் முடியும் போது உங்களுக்கு காமிச்சேன். சரி, ரைட். இப்போ இந்த வெக்டர் அல்ஜிப்ரான்னு ஒன்று இப்போ பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா வந்து இந்த வெக்டர்ஸை வந்து எப்படி நம்ம அல்ஜிப்ரானா என்னன்னா ஜென்ரலாக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நான் வந்து அல்ஜிப்ரா அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ வந்து நார்மலாக நம்ம சாதாரண எண்களை வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வெக்டர்ஸில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வெக்டருங்கிறது வந்து ஒரு 3 டைமென்ஷன்ஸ் உள்ள ஒரு 3 டைமென்ஷன்ஸ் உண்டு வெக்டருங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த வெக்டர்ஸோட அல்ஜிப்ராங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு முதல்ல பார்ப்போம். இப்போது தமிழில் வெக்டருக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது, திசையன் அப்படின்னு. இது ஏன் பேர் திசையன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் முன்னாடியே வெக்டர்ஸில் வந்து ரெண்டு உண்டு. போன வீடியோவில் இதை பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு. வெக்டர்ஸில் வந்து டைரக்ஷன் இருக்கணும், மேக்னிடியூட் அப்படிங்கிறதும் இருக்கணும். இந்த டைரக்ஷனுங்கிற ஒன்று தேவைப்படுறது இல்லையா வெக்டருக்கு, அதனால தான் வந்து டைரக்ஷன் திசை, அதான் பேர் திசைன்னு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து வெக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது போன இதில் பார்த்தோம். போன வீடியோவில் ஒரு லைனை கூட நம்ம வெக்டராக எழுத முடியுங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். சரி, ரைட்டு. லைன் ஒன்று இருக்குது. அடுத்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு வெக்டர் தான். ஃபோர்ஸு அது மாதிரி பல இது இருக்குது. ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர். அது தவிர அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அப்படிங்கிறது வேகம். ஆனால் வேகத்தை வந்து எந்த எந்த டைரக்ஷனில் வேகம் 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 போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து சொன்னால் வெலாசிட்டி. வெறும் வேகத்தை மட்டும் சொன்னோன்னா அதை வந்து ஸ்பீடும்பாங்க. அது வந்து வெக்டர் கிடையாது. வெலாசிட்டிங்கிறது வந்து வெக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து பல வெக்டர்ஸ் உண்டு. இந்த வெக்டர்ஸில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம போன லைனுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கூட நம்ம வெக்டர் எழுதலாம். இப்போ வந்து போன வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டு ஒரு பாயிண்ட் இங்கே பின்னு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி எக்ஸில், ஒயில், இல்லைனா இப்படி ஜெட்டில் வந்து ஆக்ட் ஆகாமல் வேற ஒரு டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அதுவும் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, 40 கிலோநியூட்டன். அந்த மாதிரி நான் ஒரு மேக்னிடியூட் சொல்லிக்கலாம் ஃபோர்ஸுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபோர்ஸோட யூனிட்ஸ் என்னென்னா வந்து ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபோர்ஸுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து நியூட்டன், கிலோ நியூட்டன், அந்த மாதிரி யூனிட்ஸ் தான் வந்து ஃபோர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸோட ஒரு மேக்னிடியூட் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத வந்து நம்ம எழுதுகிறோம். அதை தவிர எந்த டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். அதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அது வேற, அந்த ஃபோர்ஸ் அதே ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அது வேற மாதிரி, இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா வேற மாதிரி. அதனால வந்து ஃபோர்ஸுங்கிறதுக்கும் வந்து ஒரு டைரக்ஷன் உண்டு. அதனால ஃபோர்ஸையும் நம்ம வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து இப்போ வந்து ஃபோர்ஸ் ஸ்கேலர் வெக்டர்ஸ் என்னங்கிறதுல நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ சிலதுலாம் இருக்குது, அதுக்கு வந்து டைரக்ஷன்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாஸ், எடை, மாஸ், அப்புறம் எனர்ஜி, இந்த மாதிரிலாம் பல இது உண்டு. இதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு மேக்னிடியூட், இதுக்குள்ள ஒரு அளவு உண்டு, அவ்வளோதான். இதுக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது மாசுங்கிறதுக்குலாம். இப்போ மாசுன்னு பார்த்தோம்னா கிலோகிராம், கிராம், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறோம். 40 கிலோ, 100 கிலோ, என்ன மாதிரி இருக்கலாம். அது வந்து 40 கிலோன்னு சொல்லுமே வழியா 40 கிலோ இந்த பக்கத்தில் இருக்க, அந்த பக்கத்தில் இவ்வளோ கிலோன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு பக்கத்துக்கு இன்னொரு இடம், இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு இடங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து டைரக்ஷன் கிடையாது, வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் உண்டு. இதுக்கெல்லாம் பேர் வந்து ஸ்கேலரும்பாங்க. தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திசை இலியும் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெக்டர்ஸ், ஸ்கேலர்ஸ் அப்படிங்கிறது. மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா, வெக்டர்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் உண்டு, மேக்னிடியூட் உண்டு. இந்த மேக்னிடியூடுங்கிறது வந்து எப்படி வரும்னா, ஒன்று இப்போ மாசுன்னா இப்போ வந்து
வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து அது வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் நம்ம பார்த்துருக்கோம், மீட்டர் பர் செகண்ட் இல்லை கிலோமீட்டர் பர் ஹவர். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்பர் உண்டு அதுக்கு. 40 கிலோமீட்டர் பர் ஹவர், 60 கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அதுதான் மேக்னிடியூடு. டைரக்ஷனுங்கிறதுக்கு நம்ம ஒன்று ஜென்ரலாக வந்து நார்மலாக பேசுறச்சு வந்து ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்டில் ரைட்டில் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் வச்சு பார்க்கறதுனால நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஐ ஜே கே வச்சு நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் அந்த வெலாசிட்டி இருக்குன்னு தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெக்டரில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து நேராக வெக்டர் அல்ஜிப்ராக்குள்ளே போகலாம். இப்போ 2 வெக்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 2 வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, 2 வெக்டர்ஸ், எல்லாமே 2 வெக்டர்ஸ் வச்சே பேசுவோம். முதல் வெக்டருக்கு பேர் நான் பின்னு குடிக்கிறேன். இப்போ வெக்டர் நம்ம எப்படி எழுதுறோம்? ஏதோ ஒரு ஐ இருக்கணும், ஒரு ஜே இருக்கணும், ஒரு கே இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தால் தான் அது பேர் வெக்டர். ஸோ இது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கணும். என்ன நம்பராக வேணால் இருக்கலாம். நான் இப்போதைக்கு பேருக்கு நம்பர் எழுதாமல் இந்த மாதிரி எக்ஸில் உள்ள நம்பர் அப்படிங்கிறதுக்காக பிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். ஏன் வந்து ஐ பக்கத்தில் பிஎக்ஸ் போடுறேன்? ஏன்னா ஐங்கிறது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் உண்டுன்னு உங்களுக்கு தெரியணும், ஜேங்கிறது ஒய் டைரக்ஷனில் உள்ளது, கேங்கிறது ஜெட் டைரக்ஷனில் உள்ளது. அதே மாதிரி ஒயில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அது, அதனால் பிஒய், ஜெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பிசெட். அதே போல் கியூக்கும் QXI ப்ளஸ் QYJ ப்ளஸ் QZ கே, இந்த மாதிரி 2 வெக்டர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்ன மாதிரிலாம் அல்ஜிப்ரா பண்ணலாம் அதை வச்சு அப்படின்ட்டு. அல்ஜிப்ரா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன். அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அல்ஜிப்ரா, மல்டிப்ளிகேஷன், இது மாதிரி விஷயம்லாம். முதல்ல அடிஷன் பார்ப்போம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியானது. இப்போ இந்த 2 வெக்டரையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, பி வெக்டர் ப்ளஸ் கியூ வெக்டர் வந்து தனித்தனியாக இந்த எக்ஸில் உள்ளதையும், இந்த 2 வெக்டருக்கும் எக்ஸில் உள்ளதை தனியாக ஆட் பண்ணணும், ஒயில் உள்ளதை தனியாக ஆட் பண்ணணும், அதில் ஜெட்டில் இருக்கிறத தனியாக ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் கியூஎக்ஸ் சேர்த்து ஆட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு ஐ, பிஒய் கியூஒய் ஒரு ஜே பக்கத்தில், அப்புறம் கியூஎக்ஸ் சாரி கியூசெட் சாரி பிசெட் ப்ளஸ் கியூசெட், பிசெட் ப்ளஸ் கியூசெட் கே. இப்படி எழுதிட்டா முடிஞ்சது. இதுதான் வந்து பி ப்ளஸ் கியூ. அதே மாதிரி தான் பி மைனஸ் கியூ. இது நீங்கள் போன இதில் பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் நான் அந்த ஒரு லைன் செக்மெண்ட் பி மைனஸ் கியூன்னு போட்டு நான் பண்ணியிருப்பேன். அதே தான். ஸோ பிஎக்ஸ் மைனஸ் கியூஎக்ஸ் எங்கெல்லாம் ஆட் பண்ணோம் அதுக்குள்ளே மைனஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பிஒய் மைனஸ் கியூஒய் ஜே ப்ளஸ் பிசெட் மைனஸ் கியூசெட் கே. சரிங்களா? இதுதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ வந்து அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் வந்து வெக்டர்ஸில் 2 விதமாக உண்டு. அதாச்சும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று பேர் வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு பேர், இன்னொன்று பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். இந்த 2 விதமான ப்ராடக்ட் ஏன் வருதுன்னா வந்து, ஒரு ஸ்கேலரை பார்க்குறச்சு நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அதை மல்டிப்ளை 2 டைம்ஸ் 3னா 6 அப்படிமோ, அவ்வளவுதான். ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான் ஒரு ஸ்கேலரில் மல்டிப்ளை பண்ணுறதுலாம். வெக்டரில் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வெக்டரில் வந்து நீங்கள் நம்பர் மட்டும் பார்க்க முடியாது, டைரக்ஷனையும் பார்க்கணும். அதனால் இந்த டைரக்ஷனுங்கிறது ஒன்று வரதுனால வந்து இங்கே 2 விதமான ப்ராடக்ட் வருது, டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட் நீங்கள் ஒரு 2 வெக்டர் எடுத்தீங்க பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு 2க்கும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து வெக்டராக இருக்காது, ஸ்கேலராக இருக்கும். அதே போல் கிராஸ் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் எப்படின்னா, இந்த பிக்யூ 2 வெக்டர் எடுத்து அதுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து இன்னொரு வெக்டர் வரும். சரி, இதுதான் 2 விதமானது. இது என்னங்கிறது தனியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் டாட் ப்ராடக்டை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இந்த இங்கே பார்க்க இந்த படத்தை பாருங்கள்.
இப்படி ஒரு வெக்டர் இருக்கு P இந்த பக்கமாக எங்கேயோ போயிட்டு இருக்கு, இன்னொரு வெக்டர் Q இந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த Pயும் Qயும் இருக்கிற ஒரு பிளேன் நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். பிளேன்னா ஒரு 2D, அதாச்சும் வந்து ஒரு இது ஒரு அந்த Pயும் Qவும் வந்து ஒரு பலகையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பலகை எடுத்திருக்க, அந்த பலகையில் வந்து நீங்கள் அந்த பலகையில் Pன்னு ஒரு லைனு Qன்னு ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க. அதாச்சும் ஒரே பிளேனில் தான் இந்த ரெண்டும் இருக்குது. சரிங்களா? இப்போ P இங்கே இருக்கு, P Q இப்படி இருக்குது. இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இது ஏதோ ஒரு மேக்னிடியூட் இருக்குது, இதுக்கு ஏதோ ஒரு மேக்னிடியூட் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து இன்னொரு வெக்டர் வரும். ஆனால் இந்த வெக்டர் எங்கே இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காது. நான் இப்போ பியும் கியூயும் மல்டி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சரில் வர வெக்டர் வந்து இந்த பிளேனில் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட வர ஆன்சர் வந்து இந்த பிளேனுக்கு 90 டிகிரிஸில் இருக்கும். இப்போ இந்த பிளேன் தான் வந்து பியும் கியூ இந்த பிளேனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த பியும் கியூ பண்ணி வர கிராஸ் ப்ராடக்ட் வந்து இந்த பிளேனில் இல்லாமல் இந்த பிளேனுக்கு வெளியில் வர 90 டிகிரிஸ் ஆங்கிளில் வெளியில் வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியும் கியூயும் வந்து உங்கள் பிக்யூ ரெண்டுமே உங்கள் மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் உங்கள் பியும் கியூவும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக்யூவில் வர கிராஸ் ப்ராடக்ட் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்காது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் வர ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா தி ஆன்சர் இஸ் அ வெக்டர் அண்ட் அந்த வெக்டர் வந்து இந்த பிளேனுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் அதாச்சும் 90 டிகிரிஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இதே டாட் ப்ராடக்ட்னா வரப்போகிற ஆன்சர் வந்து ஸ்கேலாரு, அதுக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது. ஸோ ஒரு வெக்டர் இருக்குது P, ஒரு வெக்டர் Q, அதுக்கு டாட் ப்ராடக்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது ஒரு நம்பர் தான். ஸோ நீங்கள் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்குள்ளே அதை காமிக்கவே முடியாது. ஏன்னா கோஆர்டினேட் சிஸ்டமில் நீங்கள் ஒரு ஒரு எதையாவது காமிக்கணும்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லை அட்லீஸ்ட் ஒரு XYZ அப்படிங்கிற அந்த கோஆர்டினேட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த சிஸ்டமில் அந்த ஆன்சரை காமிக்க முடியும். டாட் ப்ராடக்ட்டில் வெளியே வர போகிறது வந்து ஸ்கேலர். அதனால இதுக்கு வர P ஒரு 2 வெக்டர் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கிற டாட் ப்ராடக்டோட ஆன்சர் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் நீங்கள் காமிக்க முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போது நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து 2 வெக்டர் எடுத்து அதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா வரப்போகிற ஆன்சர் 90 டிகிரிஸில் இருக்கும். ரெண்டுத்துக்கும் அந்த பிளேனுக்கு உள்ள 90 டிகிரிஸில் இருக்குங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இதுக்கு வாங்க. இது என்ன? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த XYZோட யூனிட் வெக்டர்ஸ் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன், IJK அப்படின்னு. சரிங்களா? இது எல்லாமே என்ன யூனிட் வெக்டர், அதாவது இது எல்லாமே ஒரு ஐங்கிறது ஒரு வெக்டர் தான், ஜேங்கிறது ஒரு வெக்டர் தான், கேயும் ஒரு வெக்டர் தான். ஏன்னா அது பேரே வந்து இட் இஸ் அ பேஸ் யூனிட் வெக்டர். ஓகேங்களா? இப்போ வந்து நான் PQ அப்படின்னு 2 வெக்டர் எடுத்து கிராஸ் ப்ராடக்ட் போடாமல் இந்த IJKக்கெலாம் கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த IJKக்கெலாம் இதில் நீங்கள் கவனிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஐயோட மேக்னிடியூட் என்ன 1, ஜேயோட மேக்னிடியூட் 1, கேயோட மேக்னிடியூட் 1. ஐயோட டைரக்ஷன் அலாங் எக்ஸ், ஜேயோட டைரக்ஷன் அலாங் ஒய், கேயோட டைரக்ஷன் வந்து அலாங் கேல இருக்கு. இப்போ ஐக்கும் ஜேக்கும் வந்து இப்போ வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டமே எப்படி இருக்குது, ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா இன்னொரு ஆக்சிஸ் வந்து 90 டிகிரிஸில் தான் இருக்கும் அதுக்கு. இப்போ ஐ இங்கே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஐ இப்படி இருக்குன்னா அதுக்கு 90 டிகிரிஸ் தான் ஒய் ஆக்சிஸோ ஜேவோ இருக்கும். அதே போல் தான் Z ஆக்சிஸ்க்கும் Y ஆக்சிஸ்க்கும் அதே மாதிரி 90 டிகிரிஸ், Z ஆக்சிஸ்க்கும் X ஆக்சிஸ்க்கும் அந்த மாதிரி இங்கே ஒரு 90 டிகிரிஸ். இதில் என்னென்ன போட்டுக்கிறேன், நான் வந்து இப்போ ஆங்கிள் பார்க்குறது வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸாக போகிறேன். ஆன்டி கிளாக் வைஸ். அது ஆன்டி கிளாக் வைஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு கடிகாரத்தோட முள் தெரியும் எப்படி போகிறதுன்ட்டு. கடிகாரத்தோட முள் இப்படி வரும், இப்படி 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 வந்து தான் கடிகாரத்தோட முள் போகும். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் வந்து கிளாக் வைஸு. ஏன்னா கிளாக் மாதிரி போகிறதுனால கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் கிளாக் போகிறதுக்கு ஆப்போசிட்டாக போகிறது, எதிராக போகிறது. ஸோ இப்படி 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 வந்து சுற்றுதுன்னா அது பேர் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நான் இங்கே இருக்கிற நான் வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸாக எடுக்கிறேன். அதாச்சும் ஐலேருந்து ஜேக்கு போகிறது. இது என்ன இப்படி போனால் என்ன ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி ஜேலேருந்து கே இப்படி வருது, அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். கேலேருந்து ஐ, அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக நான் ஆங்கிள் எடுத்தேன்னா அதை வந்து நான் பாசிட்டிவ்னு சொல்லிப்பேன், பாசிட்டிவ் சைன் ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கிறதா இருந்தால்.
சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இது இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்து இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ், இந்த பக்கமாக போனால் பாசிட்டிவ் அந்த பக்கமாக போனால் நெகட்டிவ், இப்படி சுற்றினா பாசிட்டிவ், இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றினா பாசிட்டிவ், கிளாக் வைஸாக சுற்றினா நெகட்டிவ்னு சொல்கிறதுலாம் வந்து இதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க சைன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் கன்வென்ஷனா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்காக வந்து எந்த பக்கத்தில் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பாசிட்டிவ், எந்த பக்கத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ், எந்த பக்கமாக சுற்றிச்சுன்னா பாசிட்டிவ் எந்த பக்கமாக சுற்றிச்சுன்னா நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கெல்லாம் தான் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படிம்பாங்க. மேலே இப்போ ஒன்றும் இல்லை, இதுவே ஒரு சைன் கன்வென்ஷன் தான் உங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமில். நான் எக்ஸ் எடுத்து வலது பக்கத்தில் வரைஞ்சு இதை தான் பாசிட்டிவ்ங்கிறேன், இப்படி போனால் நெகட்டிவ்னு சொல்கிறேன். மேலே போனால் y பாசிட்டிவ்ங்கிறேன், கீழே வந்தால் y நெகட்டிவ்ங்கிறேன். ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்தால் z பாசிட்டிவ், ஸ்க்ரீனுக்கு உள்ளே போனால் z நெகட்டிவ்ன்றேன். அது எல்லாமே ஒரு சைன் கன்வென்ஷன் தான். சரிங்களா? சரி, அதை விடுங்க. இப்போ வாங்க இங்கே. இப்போ வந்து நான் இதுக்கெல்லாம் நான் கிராஸ் ப்ராடக்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து ஐக்கும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா சொன்னதை இதை அப்புறம் நான் சொல்ல முடியும். ஒரே செகண்ட். சரி, இப்போ டாட் ப்ராடக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இப்போ 2 வெக்டர் இருக்கு பி, டாட் ப்ராடக்ட் நீங்கள் எப்படி டாட் போட்டுப்பீங்க, அதுக்கு பேர் தான் டாட் ப்ராடக்ட்னு பேர். சரிங்களா? அது வந்து மேக்னிடியூட் ஆஃப் பி, கியூடைய மேக்னிடியூட் காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் பி, மேக்னிடியூட் ஆஃப் கியூ, அப்புறம் இந்த தீட்டாவோட காசு. ஓகேங்களா? இந்த பியோட மேக்னிடியூட் கியூட மேக்னிடியூட் என்னென்னா ஒன்றும் இல்லை, இதோட லெங்த் எவ்வளவோ இல்லை ஃபோர்ஸ் லெங்க்த்தாக ஃபோர்ஸாக என்னங்கிறதோ அதோட வேல்யூ என்னவோ. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து 40 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பி 40னா அந்த 40 தான் வந்து இந்த மேக்னிடியூட் ஆஃப் பி. அப்படி இல்லையா, இது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா, இது ஒரு லைனா, லைன் ஆனால் இந்த லைனோட லெங்த் எவ்வளவோ அதுதான் வந்து மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன் இப்போ கூடிய சீக்கிரம். ஸோ இந்த தீட்டா என்னங்கிறது நான் இந்த பி கியூ நடுவில் என்ன ஆங்கிளோ அதுதான் பேர் தீட்டா. சரிங்களா? ஸோ பி கியூ காஸ் தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா வந்து நம்ம எழுதுறது பி கிராஸ் போட்டுருவோம், ஏன்னா அது பேர் கிராஸ் பண்ணாலும் கிராஸ் போட்டிருக்கோம். பியோட மேக்னிடியூட் கியூட மேக்னிடியூட், காசுக்கு பதில் சைனு தீட்டா, அப்புறம் என் கேப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இந்த என் கேப் என்னென்னா ஏன் எக்ஸ்ட்ரா இதில் கிராஸ் ப்ராடக்டில் வருது, இதில் வராதது, இதில் ஏன் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியணும். கிராஸ் ப்ராடக்டில் வெளியே வரது வந்து வெக்டர். சரிங்களா? இதில் வெளியே வரது வந்து நம்பர். ஸோ இந்த என் கேப் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இல்லைங்களா, ஒரு ரிசல்ட் ஒரு டேரக்ஷனில் ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. இந்தாச்சும் இந்த பியும் கியும் உள்ளதோட 90 டிகிரிஸில் நம்மளுக்கு ஒரு ரிசல்டன்ட் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த இந்த ரிசல்டன்ட்டோடைய யூனிட் வெக்டர் தான் பேர் என் கேப். சரிங்களா? இது வந்து எடுத்தோடனே கண்டுபிடிக்க முடியாது, பட் ஆனால் நம்ம கிராஸ் போடுறோன்னா நம்ம இந்த மாதிரி தான் போட முடியும். அதுதான் அது வந்து இங்கே ஒரு என் கேப்னு தனியாக வந்திருக்கு. சரிங்களா? திஸ் இஸ் என் கேப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த யூனிட் வெக்டர். உங்கள் ரிசல்ட்டோட யூனிட் வெக்டருக்கு தான் வந்து பேர் என் கேப். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி உள்ளே போவோம். இப்போ இந்த பி மேக்னிடியூட் ஆஃப் பிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு பிஎக்ஸ் பிஒய் பிசெட் இருக்கு. ஓகேங்களா? பிஎக்ஸ் பிஒய் பிசெட் இதுதானே உங்களுக்கு. ஸோ இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மொத்தமாக ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. பிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்க, பிஒய் ஸ்கொயர் பண்ணுங்க, பிசெட்டை ஸ்கொயர் பண்ணுங்க, மொத்தமாக ஸ்கொயர் ரூட்டுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மேக்னிடியூட். ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வச்சு நம்ம திருப்பி இதுக்கு வருவோம். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பேஸ் யூனிட் வெக்டர்ஸ், அதாச்சும் வந்து பேஸ் யூனிட் வெக்டர்ஸோடைய கிராஸ் ப்ராடக்ட்னால என்னெல்லாம் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான் இப்போ இது. இப்போ ஐ கிராஸ் ஐ அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, சாரி ஐ கிராஸ் ஜேன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதாச்சும் வந்து இந்த ஐக்கும் ஜேக்கும் நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். சரி, எப்படி பண்ணணும், மேக்னிடியூட் ஒன்றுக்கு எல்லாத்துக்குமே மேக்னிடியூட் ஒன்று தான். ஸோ 1 × 1, சரிங்களா, 1 × 1, அப்புறம்
சைன் தீட்டா, இதுக்கும் தீட்டா எவ்வளவு, ஆன்டி கிளாக் வைஸில் 90 டிகிரிஸ் போயிருக்கேன். ஸோ ப்ளஸ் 90 சைன் ப்ளஸ் 90க்கு என் கேப். ஓகேங்களா, அதாச்சும் வந்து இந்த ரிசல்ட் வரப்போகிறதோடைய யூனிட் வெக்டர். சரி, உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு 2 வெக்டர் இருக்குன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் வந்து ரிசல்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி இங்கே இந்த இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலர் என்னது, கே தான். கே தான் வந்து ஐக்கும் ஜேக்கும் பர்பண்டிகுலரில் இருக்குது, பர்பண்டிகுலர் டைரக்ஷனில். சரிங்களா, ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குன்னா மூணாவது டைரக்ஷன் பர்பண்டிகுலரில் கே இருக்குது. சரிங்களா, ஸோ கே கேப். ஸோ 1 1 சைன் ப்ளஸ் 90 வந்து 1 தான் வரும். ஸோ 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 கே கேப். ஸோ ஐயும் ஜேயும் கிராஸ் ப்ராடக்ட் தான் வந்து ஆக்சுவலாக கே கேப். இதே போல் நீங்கள் மற்றதுக்கும் பண்ணலாம், ஜே கிராஸ் கே. ஓகேங்களா, ஸோ ஜேலேருந்து கேக்கு இதுவும் 90 டிகிரிஸ் இப்படி வரேன், பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ பாசிட்டிவ். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த ஜேக்கும் கேக்கும் பர்பண்டிகுலர் என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ ஐ கேப்னு வரும். அதே போல் கே கேப் கிராஸ் ஐ கேப் நான் பண்ணேன்னா கே இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது, பர்பண்டிகுலர் ஜே இருக்குது, ஜே கேப்னு வரும். சரிங்களா, ஓகே. இப்போ லைட்டாக மாற்றன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கிராஸ் ஜே பண்ணாமல் ஜே கிராஸ் ஐன்னு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படின்னா என்ன, ஜேலேருந்து ஐக்கு போகிற டைரக்ஷனில் நான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஜே கிராஸ் ஐங்கிறது வேறு, ஐ கிராஸ் ஜேங்கிறது வேறு. ஓகேங்க, ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் அது. ஸோ ஐ கிராஸ் ஜேனா நான் ஆங்கிள் இப்படி எடுத்திருக்கேன், இங்கேருந்து இங்கே 90. ஜே கிராஸ் ஐனா நான் இங்கேருந்து இங்கே இப்படி வரேன். ஓகே, ஜேலேருந்து ஐக்கு வரேன், ஜே கிராஸ் ஐ. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ஐலேருந்து ஜேக்கு போகும்போது, ஜேலேருந்து ஐக்கு வரும்போது கிளாக் வைஸ். ஓகேங்களா, நம்ம சைன் கன்வென்ஷன் என்ன, ஆன்டி கிளாக் வைஸாக போனால் பாசிட்டிவ், கிளாக் வைஸாக வந்தால் நெகட்டிவ். ஓகேங்களா, ஸோ இந்த இப்போ 90 டிகிரிஸ் நான் கிளாக் வைஸாக வந்திருக்கேன். ஸோ மேக்னிடியூட் 1, மேக்னிடியூட் 1 ஜேக்கும் ஐக்கும், சைன் -90. ஓகேங்களா, அண்ட் பர்பண்டிகுலர் இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து கே கேப். ஸோ மைனஸ் கே கேப்னு வரும். ஓகேங்களா, அதாச்சும் வந்து ஜே கிராஸ் ஐ வந்து ஐ கிராஸ் ஜேயோட மைனஸ் ஓட நெகட்டிவ். ஓகேங்களா, இது கிராஸ் ப்ராடக்டில் இது ஒரு ரூலு. அதே போல் இப்போ நான் கே கிராஸ் ஜேன்னு பண்ணேன்னா மைனஸ் ஐன்னு வரும், வெறும் ஐன்னு வரதுக்கு பதிலாக. அண்டு ஐ கிராஸ் கே அப்படின்னு பண்ணேன்னா மைனஸ் ஜேன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே இப்போ டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ். ஓகேங்களா, யூனிட் வெக்டர்ஸ்க்கு பேஸ் யூனிட் வெக்டர்ஸ். ஓகே, நான் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போது டாட் ப்ராடக்ட் என்ன, மேக்னிடியூட் காஸ் தீட்டா, அவ்வளவுதான். ஸோ ஐ டாட் ஜே. ஓகேங்களா, 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் காஸ் 90. ஓகேங்களா, காஸ் ப்ளஸ் 90ன்னு வச்சுப்போம். எவ்வளோ வருது, காஸ் 90 0 0 போச்சு. ஓகேங்களா, இதே போல் தான் நான் வந்து ஜே கிராஸ், இப்போ நான் இது வந்து ஜே கிராஸ் ஐ பண்ணாலும் அதே தான் வரும். இதில் பண்ண மாதிரி இதுக்கு மைனஸ் அதுன்னு வராது. ஏன்னா காஸ் 90 இருந்தாலும் 0 தான், காஸ் -90 இருந்தாலும் 0 தான். அதனால் வந்து ஜே ஐ டாட் ஜே டாட் ஏ ரெண்டுமே வந்து 0. அதே போல் ஜே டாட் கே டாட் ஜே, அப்புறம் வந்து கே டாட் ஐ டாட் கே, இது எல்லாமே 0 வரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஐனா ஜே, ஜேனா கே. இப்போ ஒன்றுத்தோட ஒன்று மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஐ கிராஸ் ஐஏ பண்ணி பார்ப்போம். இங்கே ஐ கிராஸ் ஐ, அதான் ஐயுமே சேர்த்து பண்ணுறேன். ஓகேங்களா, இதை வந்து இதோடைய டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஐயை வந்து ஐ கூடயே டாட் ப்ராடக்ட் எடுத்தேன், கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் வருது 1 வரும், 1 வரும். சைன் ஐக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ, ஒரே லைன் தான். ஸோ அதுக்கு நடுவில் ஆங்கிளே கிடையாது, ஐக்கும் நடுவில் ஆங்கிள் கிடையாது. ஏன்னா ஐங்கிறது ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு வெக்டர். ஸோ சைன் 0 தான் வரும். ஒரே வெக்டருக்கு நீங்கள் வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா
ஆன்சர் 0 வரும். இதே தான் ஜே கிராஸ் ஜேக்கும் கே கிராஸ் கேக்கும். டாட் ப்ராடக்ட் ஒரே வெக்டர் வச்சு எடுத்து அர்த்தம் பார்ப்போம். ஐ டாட் ஐ பண்ணேன்னா 1 டைம்ஸ் 1 காஸ் 0. காஸ் 0வில் 1. ஓகேங்களா? ஸோ 1ன்னு வரும். இதே தான் ஜே டாட் ஜேக்கும் வரும், கே டாட் கேக்கும் இதே தான் வரும். சரிங்களா? ஸோ இதில் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரிசல்ட் என்னென்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட்டில் வேறு வெக்டர் எடுத்து வேறு பேஸ் வெக்டர் எடுத்து பண்ணோன்னா அதுக்கு பர்படிகுலராக இருக்கிற பேஸ் வெக்டர் வந்து ஆன்சராக வரும். கிளாக் வைஸில் நம்ம எடுத்து பண்ணோன்னா ப்ளஸில் பாசிட்டிவாக வரும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம மெஷர் பண்ணி பண்ணோன்னா நெகட்டிவாக வரும். அவ்வளோதான். ஒரே வெக்டருக்குள்ளேயே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் 0 வரும். டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா வேறு வெக்டருக்கு நடுவில் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வர போகிறது. ஒரே வெக்டருக்குள்ளே நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1ன்னு வரும். இது நான் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கடைசியில் நம்ம எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. போன வீடியோவில் பார்த்தேன் டைரக்ஷன் கொசைன் என்னன்னு சொன்னேன்ட்டு. 2D இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ஆங்கிளை. 2D இருந்தால் டேரெக்டாக ஈஸியாக இது ஏதோ இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 3Dயில் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறதுனால நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ்னு ஒன்று வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டைரக்ஷன்ஸை. இது போன வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸுங்கிறது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து எல் எம் என் அப்படின்னு போடுறோம். எல்லுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, பிஎக்ஸ். ஏன்னா எல்லுங்கிறது வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற டைரக்ஷன் கொசைன், ஆங்கிளோட டைரக்ஷன் கொசைன். ஓகேங்களா? ஸோ பிஎக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் பி. ஓகேங்களா? இதுதான் வந்து எல். மேக்னிடியூட் ஆஃப் பி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிப்பீங்க. பிஎக்ஸ் உங்களுக்கு வேல்யூ தெரியும், ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல் வரும். அது ப்ளஸ்ஸாகவும் வரலாம் மைனஸாகவும் வரலாம், எதுவுமே வேணா வரலாம். அதை நீங்கள் சைனோட ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிற சைனோட சேர்த்து தான் எழுதணும் டைரக்ஷன் கொசைன்ஸை. அதே மாதிரி எம் வந்து பிஒய் பை பி, என் வந்து பிசெட் பை மேக்னிடியூட் ஆஃப் பி. இதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸு. உங்களுக்கு ஆங்கிள் வேணும் அப்படின்னா தீட்டா எக்ஸ் வந்து எல்ல காஸ் இன்வர்ஸ் எடுங்க கால்குலேட்டரில். தீட்டா ஒய் வேணும்னா கால்குலேட்டரில் என்ன காஸ் இன்வர்ஸ் எடுங்க, எம்எக் காஸ் இன்வர்ஸ் எடுங்க. அப்புறம் தீட்டா செட் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம இதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதை பார்த்துட்டோம். ஃபைனலாக ஒன்று வந்து உங்களுக்கு மொமெண்ட் கண்டுபிடிச்ச ஒன்று மட்டும் தேவை. ட்ரிபிள் ப்ராடக்ட்னு ஒன்று உண்டு. இதுதான் உங்களுக்கு ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. இது ஒன்றும் இல்லை, 3 வெக்டர் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று, சின்னு ஒன்று, இப்படி 3 எடுத்துட்டேன்னா ஏ வெக்டர் வந்து பி கிராஸ் சியோட டாட் ப்ராடக்ட் பண்ணினா அதுக்கு பேர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு பேர். இதுக்கு பேர் வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட். நான் சும்மா டின்னு ஏதோ பேர் வச்சுருக்கேன், டிஏபிசிடின்ட்டு. அதாச்சும் வந்து பிஎன்சியில் வர ஒரு கிராஸ் ப்ராடக்டில் வந்து ஒரு வெக்டர் வரும். அந்த வெக்டரை வந்து நீங்கள் ஏயோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது பேர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணுற வழி வந்து, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவில் மேக்னிடியூட் ஆஃப் பி மேக்னிடியூட் ஆஃப் கியூ சைன் தீட்டா என். உங்களுக்கு ரெண்டு வெக்டர் கொடுத்தேன்னா அதுக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அது முதல் விஷயம் என்னென்னா, 2 வெக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு உங்களுக்கு ஜென்ரலாக தெரியாது. இது ஐஜேகேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா அது 90 டிகிரிஸ்னு உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம்னால உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே 90 அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி 2 வெக்டர் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுக்கு நல்ல என்ன ஆங்கிள்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு கஷ்டம். அதனால் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து சிம்பிள் வழி உண்டு எழுதுறதுக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, டாட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸி. டாட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வேறு பேஸ் வெக்டர் மல்டிப்ளை பண்ணால் டாட் ப்ராடக்ட் பண்ணினா 0 தான் வரும் ஆன்சர். அதே பேஸ் வெக்டரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் தான் இருக்கும் 1 இருக்கும். அதனால
உங்களுக்கு நீங்கள் அதனால் நீங்கள் ரெண்டு வெக்டரை வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பி டாட் கியூ வந்து வேறு விதமாக எழுதுறதுக்கு எப்படின்னா பிஎக்ஸ் அண்ட் கியூஎக்ஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இன்டூ ஐ டாட் ஐ ஓகேங்களா ப்ளஸ் py qy j dot j plus pz qz k dot k ஓகேங்களா இப்போ இங்கிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அதே வெக்டர் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா ஆன்சர் 1ன்னு வரும்ன்ட்டு அதனால இந்த i டாட் ஐ j டாட் j k டாட் jன்னு எழுதவே அவசியம் கிடையாது வெறும்னா px qx plus py qy plus pz qz ஓகேங்களா இது ஏன்னா இது எல்லாமே ஒன் ஆயிடும் இந்த i டாட் ஐ ஒன் ஆகிடும் j டாட் ஐ ஒன் ஆகிடும் k டாட் k ஒன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறமா நான் வந்து இங்கே எனக்கு இருக்குது p டாட் q கண்டுபிடிச்சிட்டேன் மேக்னெட் ஆஃப் p கண்டுபிடிக்க தெரியும் மேக்னெட் ஆஃப் q கண்டுபிடிக்க தெரியும் ஸோ இது வச்சுன்னா p டாட் q கண்டுபிடிச்ச ஆன்சரையும் இந்த மேக்னெட் ஆஃப் p மேக்னெட் ஆஃப் q வச்சு நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு காஸ் தீட்டா கிடச்சிடும் அதுலேருந்து தீட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு சாரி டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து வெக்டர் வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி இது இப்போ நான் பிஎக்ஸும் கியூஎக்ஸும் இது எல்லாமே சேர்த்து நான் பண்ணேன் கடைசியில் வரப்போகிறது வந்து ஒரு நம்பர் தான் வரும் ஒரு மேக்னிடியூட் தான் வரும் ஓகேவா எனக்கு வெக்டர் வராது இதுலேருந்து இதில் எனக்கு வெக்டர் வரணும் ஓகேங்களா ஏன்னா அதான் வந்து அர்த்தம் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஸோ பி கிராஸ் கியூக்கு வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுவோம் சாரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் எந்த மேட்ரிக்ஸுக்குன்னா இந்த மேட்ரிக்ஸில் முதல் ரோவில் ஐஜேகே அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்த ரோவில் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் எழுதிக்கோங்க கியூஎக்ஸ் கியூஒய் கியூஇசட் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துட்டோன்னா அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்பீங்க ஃபஸ்ட்டு ஐ எழுதிக்கோங்க இப்போ ஐ நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் பார்க்காதீங்க பக்கத்தில் இருக்கிறது பிஒய் கியூஇசட் மைனஸ் கியூசெட் கியூஐ பிசெட் மைனஸ் கியூஐ பிசெடு அப்புறம் இது அடுத்தது மைனஸ் ஜேன்னு போட்டுங்க ரெண்டாவது ஜேக்கு மட்டும் இப்போ மைனஸ் போடணும் மைனஸ் ஜே ஓகேங்களா இப்போ இதை பார்க்காதீங்க பிஎக்ஸ் கியூஇசெடு கியூஎக்ஸ் பிஇசெடு மைனஸ் கியூஎக்ஸ் பிஇசெட் அப்புறம் கேக்கு திருப்பி ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்போ இதை பார்க்காதீங்க பிஎக்ஸ் கியூஐ மைனஸ் கியூஎக்ஸ் பிஇசெட் ஓகேங்களா இதுதான் வந்து ஸோ இது கடைசியில் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஏதோ ஒரு ஐ வருது ஏதோ ஒரு ஜே வருது ஏதோ ஒரு கே வருது ஸோ கடைசியில் உங்களுக்கு வரது வந்து ஒரு வெக்டர் தான் வரும் ஓகேங்களா இப்போ இது வந்து நான் இதுக்கு வந்து ஆறுன்னு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இதுக்கு வந்து எனக்கு இப்போ வந்து இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த என்னு ஒன்று இருக்குது என் கேப்புன்ட்டு இந்த என் கேப் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நார்மலாக நீங்கள் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஆர் இருக்குது இல்லைங்களா ஆர் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த ஆருக்கு அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிங்க ஓகேங்களா இப்போ வந்து என் கேப் எப்படி வரும்னா வெறுமனே உங்களோட ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் தான் வந்து யூனிட் வெக்டர் ஃபார் த வெக்டர் ஓகேங்களா இது வந்து இந்த ரிசல்ட் மட்டும் இல்லை ஜென்ரலாக இந்த வெக்டர் எடுத்தாலுமே வந்து அதோட இந்த வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு யூனிட் வெக்டரை தரும் ஸோ இதை நான் பெருக்கி எழுதினேன்னா ஆர்எக்ஸ் பை ஆர் ஐ கேப் ப்ளஸ் ஆர்ஒய் ஜே கேப் பை ஆரோட மேக்னிடியூட் ப்ளஸ் ஆர்இசட் கே பை ஆரோட மேக்னிடியூட் இந்த ஆர்எக்ஸ் ஆர் பை ஆர்இசட்லாம் என்னென்னா இதுதான் ஆர்எக்ஸு இதுதான் ஆர்ஒய் இதுதான் ஆர்இசட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எந்த வெக்டருக்குமே வந்து ஆர் இன் ஜெனரல் ஃபார் எனி வெக்டர் வந்து இது உங்களுக்கு பொருந்தும்
ஓகே, எந்த வெக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவும் பாருங்கள்.